ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவும் ஒரே மாதிரி டிஃபன் செய்யாமல் இன்றைக்கி அவல் கூட புளி சேர்த்து புளி அவல் செய்ய போகிறேன். அதை எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. புளி அவல் செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் புளி எடுத்துட்டுருக்கேன். இதை நல்லா அழுத்தி பிடிச்சி உருட்டினோம்னா ஒரு சின்ன எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு புளி இருக்கணும். இதை கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சுப்போம். அப்போ தான் கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்குள்ளே நான் கெட்டி அவல் எடுத்துட்டுருக்கேன். எங்களுக்கு தேவையான அளவு 4 டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். இந்த 4 டம்ளர் அவலுக்கு அந்த புளி கரெக்டாக இருந்தது. ஒரு சின்ன சுருக்குன்னு புளிப்பு சுவையோடு நல்லா இருந்தது. இந்த அவலையெல்லாம் நல்லா தண்ணி விட்டு அந்த தவிடெல்லாம் இல்லாமல் அலம்பிட்டு வந்திருக்கேன். இப்போ 1 கப்பு தண்ணி விட்டு இதை ஊற வச்சிடலாம். அப்போ தான் நமக்கு புளி அவல் சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஊற வச்ச புளியும் நல்லா ஊறி இருக்குது. இதை நல்லா கரைச்சிட்டு வந்துடலாம். அவலும் நல்லா ஊறி இருக்கு. இந்த நம்ம கரைச்ச புளியை இந்த அவல் கூட வடிகட்டி எடுத்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது இந்த அவலோட நல்லா ஊறின்னு இருக்கட்டும். அப்போ தான் அவலில் புளிப்பு சுவை நல்லா இறங்கும். இது ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். அதுக்குள்ளே நாம் புளி அவல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் அடுப்பில் பாண்ட்லி வச்சு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, பருப்பெல்லாம் ஒரு 2 அதிகமாக சேர்த்தோன்னா சாப்பிடும்போது கடுக்கு முடுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் வேர்க்கடலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்த மிளகா, கொஞ்சம் பெருங்காயம். காரத்துக்கு நான் வெறும் வத்த மிளகா தான் சேர்த்துருக்கேன். அதனால் தேவையான அளவு எடுத்துக்கணும். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன். அதையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அவல் இது கூட சேர்த்துட்டுலாம். நல்லா இப்படி ஜம்முன்னு உதிராக வருது பாருங்கள். இது கூட கொஞ்சம் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு தட்டு போட்டு மூடி சிம்மிலேயே ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துப்போம். அவ்வளோதான், நம்மளோட புளி அவல் ரெடி ஆகிடுது. இது ட்ராவல் எங்கேயாவது போகிறோன்னா கூட இதை எடுத்துகிட்டு போகலாம். புளி சாதம் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிப்ஸு கூட அது கூட சர்வ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கடையில் வாங்கின எல்லடை இருந்தது, அது கூட தான் சர்வ் பண்ணுறேன். சாப்பிட ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.